ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாகி மிளகா வத்தலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகா வத்தலை பாருங்கள், தண்ணியில் கழுவுறேன், கலர்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய இடத்துல கலர் அடிக்கிறத வீடியோலாம் நம்ம பார்க்குறோம். நம்ம சுத்தமான மிளகா வத்தலை வாங்கி அதை நல்லா கழுவி சோலாரில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இந்த காம்பை நீக்கி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல காம்போடு தான் அரைப்பாங்க, ஏன்னா அதில் தான் நிறைய கணிசமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காம்பில் தான் ஃபெர்டிலைசர் அடிப்பாங்கன்றதுனால ஒரு டாக்டர் காம்பை நீக்கிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அப்போலேருந்து எங்கள் வீட்டுக்கு காம்பை நீக்கி தான் சாம்பார் பொடியாக இருக்கட்டும், மிளகாத்தூள் பொடியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் போடுறது. அதே மாதிரி தான் நான் நம்மளுக்கும் நம்ம விற்கிறதும் அதே மாதிரி தான் பார்த்து பார்த்து செய்கிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சவட்டையாக இருக்கிறதுல உள்ளே பூசணம்பூத்து இருக்கும். உடச்சி பார்த்திங்கன்னா அப்படியே இது பவுடர் மாதிரி வரும். அதை நீக்கிட்டு லைட்டாக வறுத்து மணத்தோடு அரைக்கிறோம். வாங்கி பாருங்கள். தேங்க்யூ.